you. Thank you. Tyler uncle, போட்டு மேல நல்ல ஏத்தி எனக்கு திச்சு தருங்க. ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. எஸ், நம்ம வியானா அவங்க தான் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த கொஞ்சி பேசுறதை நிறுத்திருந்தாங்கன்னாவே இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் நல்லாவே இந்த கேமை. ரம்யாவோட சேர்ந்து எவிக்ட் ஆனது தான் ரொம்ப கவலையா இருக்கு. இனிமே ஒண்ணுமே பண்ணாத ரம்யாவும் இவங்களும் கொஞ்சமா ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஆனா அந்த கொஞ்சி பேசுறதை நிறுத்திருக்கலாம். இந்த கும்பிடுறேன் சாமி சுபிக்ஷாலாம் உள்ள இருக்கும்போது இந்த பொண்ணு போனது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா சாண்ட்ராவை அந்த சொன்ன ஃப்ரீ டாஸ்க்ல அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் பிரஜனோடையும் குழந்தைங்களோடன்றனால இந்த மாதிரி வெளில அமிச்சிட்டாங்க. எஃப்ஜேவோட ஒரு தேவையில்லாத ஃபேக் கண்டென்ட்டும் யாரெல்லாம் நல்லா ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட டிராவல் பண்ற பழக்கம் வந்து வியானாக்கு உண்டு. அதை கிளாப் வரவங்க ஓகேவாவே அது வந்து பாத்து மேலான இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், அவங்க கூடவே இருக்கிறது. இப்ப வினோத் அந்த மாதிரி பண்றதை நிறுத்திருந்தா கூட வியானா கொஞ்சம் பாயிண்டா பேசுறாள் தான். பார்வை எதிர்த்து அந்த இருந்திருக்கலாம், போயிடுச்சு. என்ன பண்றது, மக்கள் துரத்திட்டாங்க. சரி, மெயினா பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன ஃபீல்டு செலக்ட் பண்றோமோ அதுதானங்க இட் மேட்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பணம் நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக இவங்களுக்கு இது மாதிரி ஃபீல்டுங்களெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுவும் இதுல வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு விஜய் பார்வதி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கமருதீனோட கேம் பிளேவை டோட்டலா கெடுத்தாச்சு. மேபி இதுதான் பார்வதியோட கேம் பிளேவா கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக எடுத்த டூல் கையில என்னன்னு பாருங்க. அதே மாதிரி ரெண்டுமே வந்து ரொம்ப சகிச்சிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. அரோராவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், ஈவன் ஃபார் தட் மேட்டர் உள்ள எல்லாருமே ஓகேவா செலக்ட் பண்ண மேக்ஸிமம் பீப்புள் வந்து சரியான ப்ராப்பர் கேட்டகரி ஆஃப் பீப்புளே கிடையாது. அதனால இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கு. பேசும்போதே வந்து டிஷர்ட்ல ஒட்டினது போயிடுச்சா பாருன்னு அவன் கேட்கறதும், எப்பயுமே பேக்ல போய் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதும், அதே மாதிரி அந்த டிஷர்ட்ல ஒட்டினது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காதுல மறுபடியும் சொல்றா. அப்போ உடனே அவன் கமருதீன் வந்து அவன் பக்கம் சேஃபா இருக்கணுன்றதுக்காக நீ இப்ப என்ன சொல்ல வர, உனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்ற அதானே அப்படின்னு சொல்றான். அது கூட எனக்கு அதான்டா பிரச்சனை, எனக்கு எந்த எமோஷனா இருந்தாலுமே எனக்கு வந்து 10x தான் வரும் அப்படின்னு இவ சொல்றதும். அப்புறமா வந்து எனக்கு இப்போ இதுதான் தென்றல் மாதிரி இருந்துச்சு, எது அந்த குறும்படம் முடிச்சுட்டு வந்த உடனே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல எனக்கு அதுதான் தென்றல் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குது 24/7. சோ அப்ப அவங்க பேசுற கண்டென்ட் மொத்தமே இந்த ரொம்ப பசிக்குது இதெல்லாம் பேசுனாங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் பெட்ல படுத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்ன உடனே இவங்க தூக்கி வாரி போடுது. ஏன் பண்றதெல்லாம் பண்ணிட வேண்டியது, அப்புறம் இதெல்லாம் வந்து அலச மாட்டாங்க. என்ன இதெல்லாம் என்ன ஓவர் நடிப்பால இருக்கு. எங்க அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான் ஓவரா அழுதெல்லாம் சீன் போடுறது. எங்க உங்க அண்ணன் பார்த்தானே எல்லாரும் பார்க்கணும் தான் நீ பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி அரோராவோட சேட்டைகளும் நிறைய தொடர்ந்து உள்ள காரணம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இதுல வந்து நீங்களே போட்டோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ வெப்ஜே அண்ட் அரோரா என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மூவியா இருந்தாலும் தே ஆர் க்ளோஸ். ரம்யா சீக்கிரமா வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க. அதான் எல்லாத்தோட பெரிய காமெடி. சபரியால இந்த மாதிரி கேம் கெட்டு போச்சான். உன்னாலதான் சபரி கேம் கெட்டு போச்சு. இனிமே சபரி கேம் பிக்கப் ஆகும். காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி உனக்கு 70 நாள் கிடைச்சதே லாபம். கனி உன்னை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதுல கனி மேல காண்டான, வியானாவும் எஃப்ஜேவும் ஃபேக் லவ் பண்ணும்போது எஃப்ஜே மேல காண்டான. அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உனக்கு பயாஸ்டா இருந்த சபரியை வந்து நன்றி கட்டத்தனமா நடத்தின பத்தியா. உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யாருமே கிடையாது ரம்யா. இந்த பிபிலேயே வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இது மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் நன்றிகள் பல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.